வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்கள் திரையில் வந்திருக்கு அப்படின்னா அது தற்செயல் கிடையாது. நீங்கள் நீண்ட நாட்களாக போராடிட்டுருக்க ஒரு விஷயத்துக்கான விடை தான் இந்த வீடியோ. உங்கள் ஆள் மனசு எதிர்பார்த்து காத்துட்ருக்க அந்த ஒரு விடையும் இங்கே இதுதான். அந்த பதில் இங்கே தான். பிரபஞ்சம் இதை இன்றைக்கி உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ண விரும்புகிறாங்க. அது என்ன, எப்போ நடக்க போகுது? உங்கள் அதிர்ஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கு. ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா, உங்கள் காதல் வாழ்க்கையில் என்ன தடை அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ரிலாக்ஸ். எனக்கு உங்களோட எனர்ஜி பியூராக வேணும். அப்போ தான் என்னால் இந்த எனர்ஜியை பிக்கப் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு உங்களோட எனர்ஜியை ஸ்கேன் பண்ண போகிறோம். ஃபியர் ஆஃப் லாஸ். நீங்கள் பயப்படுறீங்க, இந்த காதலை இழந்துருவோமோ, ஏன்னா உங்கள் பர்சனுக்கு இந்த பயம் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ஃபியர் ஆஃப் லாஸ், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், ஓ மை காட், செல்ஃப் நெக்லெக்ட், ஸ்டேயிங் ஸ்டக். இது உங்கள் பர்சனோட எனர்ஜி உங்களோட எனர்ஜி மாதிரி எனக்கு தோணலை. இந்த பர்சன் இட்ஸ் லைக் அவங்க இருக்கிற ஸ்பேஸ் ரொம்ப கிளட்டராக இருக்குது. அதாவது கசகசன்னு இருக்குது. அவங்க ரூமை ஆர்கனைஸ் பண்ணலை. அவங்க டேபிள்ஸ் எல்லாம் ரொம்ப கிளட்டர்டாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு லூப்பில் மாட்டிட்டுருக்காங்க. இங்கே வெளிச்சம் இருக்குது. இந்த பர்சன் நினச்சா உங்களை நோக்கி வந்திருக்கலாம், ஆனால் வரல. இதுதான் இப்போ ப்ரெசன்ட் பிளாக்கேஜ். பட் லக் உங்களுக்கு ஃபேவராக திரும்பிட்டுருக்கு. எப்படி டேர்ன் ஆக போகுது, எப்படி இந்த பர்சன் இதெல்லாம் கடந்து உங்ககிட்ட வர போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்துருச்சு, பயம், டூ மச் ஒர்க். அவங்க ஏன் உங்களை விட்டு விலகி போனாங்க? இந்த பர்சன் நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது. உங்களை இழந்துருவோன்ற பயம் இப்போ ப்ரெசென்ட்டாக அவங்களுக்கு இருக்குது. இந்த பர்சன் உங்களை விட்டு விலகி போனதுக்கு காரணம் இது ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். இல்லைனா உங்கள் கல்யாணம்ங்கிறது நிறைய ஒர்க், அதாவது ஃபேமிலிக்கிட்ட அப்ரூவல் வாங்குறதோ, இல்லைனா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது இட்ஸ் லைக் அ ஹார்ட் ஒர்க். அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் இல்லைனா இந்த காதல் கல்யாணத்தில் முடியாது. அதனால் இந்த பர்சன் கொஞ்சம் சோம்பேறி. அதை செய்யறதுக்கு எதுக்கு இவ்வளோ வேலை பண்ணும், நம்ம பாட்டுக்கு இருக்கலாம், எது நடக்குமோ அதுதான் நடக்கும் அப்படின்னு. அது இல்லாமல் இந்த பர்சன் பாஸ்டில் நிறைய சீட்டிங் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. பட் ட்ரஸ்ட் மீ, இந்த பர்சன் கூடிய சீக்கிரம் இது எல்லாத்தையும் கடந்து உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறாங்க. ஃபியர் ஆஃப் சீட்டிங். நீங்களும் எல்லாத்த மாதிரியும் ஏமாற்றிடுவீங்க. நான் நிறைய பேர்த்த நேசித்தேன், இல்லை நான் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாருமே நான் இருக்கும்போது இன்னொரோட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. இது எனக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணிடுச்சு. இப்போது நீங்கள் உங்களை பற்றி அவங்க நல்லா தெரியும், இருந்தாலும் இது பாஸ்ட் ட்ராமா. அதோட ரியாக்ஷன் இது தான். நீங்களும் அந்த மாதிரி அவங்கள ஏமாற்றிடுவீங்களோன்ற ஒரு பயம், இல்லைனா அந்த பயத்தை கூட இருக்கவங்க உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க டு பிரேக் திஸ் கனெக்ஷன், இந்த கனெக்ஷனை உடைக்கிறதுக்கு. பட் இதெல்லாம் உங்கள் காதலுக்கு தடையாக இருக்க போதா அப்படின்னா இல்லை. ஏன்னா ஆஃப்டர் பாயிண்ட் இந்த பர்சன் உங்களோட கேரக்டரை ரியலைஸ் பண்ண போகிறாங்க. நீங்கள் எல்லாம் எவ்வளோ ஸ்டேபிளான ஆள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லான கேரக்டர் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற அந்த ரியலைசேஷனை நீங்கள் எதுவும் பண்ணணும் தேவையில்லை. பிரபஞ்சம் அவங்களுக்கு புரிய வைக்க போகிறாங்க. நீங்கள் யார், நீங்கள் உங்களோட ரோல் அவங்க வாழ்க்கையில் என்ன அப்படிங்கிறது தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். அது இந்த பர்சனுக்கு புரிய வைக்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா பிரபஞ்சம். நம்ம எப்படி இதை நடத்த போகிறாங்க பிரபஞ்சம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பர்சனுக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது. பட் இதை ஓவர் கம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி பிரபஞ்சம் உங்களோட நிலைத்தன்மை, அதாவது உங்களோட கேரக்டரை இந்த பர்சனுக்கு புரிய வைக்க போகிறாங்க பார்க்கலாம். ஸ்டே வித் மீ. உங்கள் எனர்ஜி எனக்கு தேவை. நான் உங்கள் எனர்ஜி தான் பிரபஞ்சம் இந்த பர்சனுக்கு புரிய வைக்க போகிறாங்க. ஸ்ட்ரகிள். இந்த பர்சனுக்கு ஆல்ரெடி தெரியும் உங்களோட கேரக்டர் பற்றி, பட் நம்புறதுக்கு தான் இந்த பர்சனுக்கு பயம், பிளாக்கேஜ், திங்கிங். ஓகே, இப்போ இந்த பர்சன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, உங்களோட கேரக்டரை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ மை காட், இந்த பர்சனுக்கு ஆக்சுவலாக சூப்பர் குட் லக், கிரேட் நியூஸ். ஆக்சுவலாக இது ப்ரிசன். இந்த பர்சன் தடை செய்யப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு உங்ககிட்ட வரணுங்கிறது தான் ஆசை. உங்களை பற்றின தெளிவு இந்த பர்சனுக்கு ஆல்ரெடி பிரபஞ்சம் கொடுத்துட்டாங்க. ஏன்னா இது பிளாக்கேஜ், ப்ரிசன். யாரோ ஒருத்தங்க இந்த பர்சனை பிளாக்மெயில் பண்ணுறாங்க. போகக்கூடாது. மேபி ஃபேமிலியாக இருக்கலாம், காமிக் எனர்ஜியாக, நான் சொன்ன மாதிரி காமிக் எனர்ஜியாக இருக்கலாம். இந்த பர்சன் இப்போ அந்த தனிமையில் யோசிக்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஆள், உங்களோட காதல் எப்படி ஒரு அன்கண்டிஷ்னல் லவ்வாக இருந்தது, டவர் மிஸ்ஃபார்ச்சூன். உங்களை இழக்கிறது இந்த பர்சனுக்கு பெரிய இழப்பு. இந்த பர்சன் உங்களை இழந்ததோ இப்போ பிரிஞ்சிருக்கிறதோ ஒரு பெரிய மிஸ்ஃபார்ச்சூன் மாதிரி பார்க்குறாங்க. இதுக்கு காரணம் ஒரு எதிரி தான் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த எதிரி ஃபேமிலியாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், பொறாமல் பிடிச்சவங்களாக இருக்கலாம், ஒரு ஃபேக் ஃப்ரெண்டாக இருக்கலாம். எஸ்பெஷலி ஃபேக் ஃப்ரெண்டு. எனிமி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு, ஆனால் எனிமி, ஃப்ரெனிமி. அதாவது எனிமி ஃப்ரெண்டாக நடித்து இந்த பர்சனை ஏமாற்றிருக்காங்க. உங்களை பற்றி தப்பாக சொல்கிறது. இந்த பர்சன் உங்களை பற்றி தப்பாக சொன்னோன்னே நம்பியிருக்காங்க. அவங்கள தான் அடிக்கணும், ஃப்ரெண்டு அடிக்கக்கூடாது. ஏன்னா காதலை பற்றி சந்தேகப்படுறவனுக்கு காதலிக்க தகுதியே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த தகுதி இழந்ததுக்கப்புறம் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வெறும் போய். ஸோ உங்களை ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உங்கள்கிட்ட பேசி தீர்த்துருக்கணும். ஏதாவது ஃப்ரெண்டு சொன்னாங்க அப்படின்னா, ஃப்ரெண்டு 100% நம்ப தெரிஞ்சவங்களுக்கு காதலை நம்புறதுக்கு
காதல் நம்ம தெரியல அப்படின்னா அவங்களுக்கு காதலிக்கிற தகுதி இல்லைன்னு அர்த்தம். இட்ஸ் அ வெரி கிளியர் மெசேஜ். ஸோ இந்த பர்சன் அதை ரொம்ப இப்போ வருத்தத்தோடு ஞாபகப்படுத்திக்கிறாங்க. ஓகே, நான் வந்து இந்த பொறாமை பிடிச்ச ஃப்ரெண்டு சொன்னதை நம்பி இருக்கக்கூடாது, நான் வந்து என்னோடய பயங்களுக்கு இவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கக்கூடாது, பிரபஞ்சம் சொன்னதை நம்பி இருக்கணும் அப்படின்றாங்க. இப்போ கிங் ஆஃப் கப்ஸ், வாவ், திஸ் இஸ் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லவ். இந்த பர்சன் திஸ் இஸ் த ட்விஸ்ட். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னா, நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்களோ அதை பண்ணிட்டு இருங்க. இந்த பர்சன் உங்களை துரத்திட்டு வருவாங்க. இவங்களோட ஃபோக்கஸ் பாருங்கள் ஃபுல்லாக அவங்க மேலே. நீங்கள் வந்து இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் மெசேஜ். நீங்கள் வந்து வேறு பக்கம் பார்த்துட்ருக்கீங்க, இந்த பர்சனோட ஃபுல் ஃபோக்கஸ் இப்போ உங்கள் மேலே தான் இருக்குது. ஏன்னா அந்த காதல் பொங்கி வழிஞ்சிட்ருக்கு. யாரோ ஒருத்தங்க உங்களோட நிலைத்தன்மையை தடுமாற வைக்கணும்னு நினைக்கிறாங்க, பட் யூஆர் டூ ஸ்டேபிள். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து காலில் ஒட்டுற தூசு மாதிரி அப்படியே அடித்து தள்ளிட்டு போயிட்டே இருப்பீங்க. இந்த கார்டு பார்த்திங்கன்னா மெஜிஷியன். இந்த பர்சன் வந்து உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் சொன்ன மாதிரி உங்கள் காதலை பிளாக் பண்ணுறதுக்கு அந்த ஃப்ரெனிமி யார் உங்களை சுற்றியோ இல்லை அந்த பர்சனை சுற்றியோ இருக்காங்களோ அவங்க வந்து ஸ்பெல் ஒர்க் பண்ணுறாங்க ஃபார் ஷுர். உங்கள் வேர்ல்டு ப்ரொடெக்டட். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த பர்சனோட காதலோட ஆழம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல வேண்டியது அவசியம். யூ ஆர் த ஹை ப்ரீஸ்டஸ். இங்கே பாருங்கள், நான் சொல்கிறதெல்லாம் சும்மா எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் தான். நீங்கள் ஹை ப்ரீஸ்டஸ் ஆல்ரெடி. ஸோ 2 விஷயம் ஹை ப்ரீஸ்டஸ் கார்டு வந்ததுன்னா டெராட் ரீடிங்கில் யூ கேன் ட்ரஸ்ட் த ரீடிங். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரீடிங் உங்களுக்கானதான், நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி உங்கள் இன்ட்யூஷனை நீங்கள் கண்டிப்பாக நம்பணும். உங்களுக்கு வந்து இந்த பர்சன் நல்லவங்க வராங்க அப்படின்னு தோணித்து அப்படின்னா யூ நீட் டு ட்ரஸ்ட் இட். ஏன்னா த எம்ப்ரர் கண்டிப்பாக இந்த பர்சனுக்கு தடை இருக்குது. எஸ்பெஷலி நம்ம இன்றைக்கி மார்னிங் ரீடிங்கில் பார்த்த மாதிரி ஒரு ஃபாதர் பண்ணுற துரோகம் இருக்குது பின்னாடி பேக்ரவுண்டில். அவங்க இல்லைனா வந்து யாரோ ஒருத்தங்க உங்களை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இட்ஸ் லைக் உங்களோட காமன் எதிரி அவங்களுக்கு கொஞ்சம் பவர் இருக்குது அப்படின்னா அதை பவரை மிஸ்யூஸ் பண்ணி இந்த பர்சனை பிளாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் இதை தாண்டி அவங்க வர போகிறாங்களா அப்படின்னா குயின் ஆஃப் வான்ஸ், யூ ஆர் வெரி அட்ராக்டிவ். சீரியஸ்லி யூ ஆர் வெரி வெரி அட்ராக்டிவ். தட் இஸ் அ காமிக் எனர்ஜி. காமிக் எனர்ஜி இந்த பர்சனுக்கு பாஸ்ட் எக்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து உங்களை பார்த்து பொறாமப்படுறதா இருக்கலாம். நீங்கள் யூ ஆர் த குயின். ஆப்வியஸாக குயின் வந்து இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னா பொறாமல் வர்றது சகஜம். உங்களை வந்து நிலை தடுமாற வைக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணம். உங்கள் பர்சனை நிலை தடுமாற வைக்கணும். பட் உங்கள் பர்சன் வந்து ஜகிள் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. த ஃபூல். அவங்களுக்கு தெரியும் என்ன ஆப்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது. உங்கள் பர்சனுக்கு ஆல்ரெடி கிளாரிட்டி இருக்குது. இந்த மாதிரி மேஜிக்லாம் நம்பாமல் 2ல் எதை சூஸ் பண்ணணுன்ற கிளாரிட்டி அவங்களுக்கு இருக்குது. புது ஆரம்பம் தான் சூஸ் பண்ணணுன்ற அறிவும் இந்த பர்சனுக்கு இருக்குது. ஏன் இந்த மாற்றம் வருது அப்படின்னா இந்த பர்சன் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அவங்களோட காதல் வந்து யார் சொல்லியும் தெரியணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் அவங்களோட காதல் அன்கண்டிஷனல் ஆல்ரெடி. கிங் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி, 6 ஆஃப் கப்ஸ், பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன். இந்த காதல் எங்கேயுமே போகாது. டவர். ரொம்ப ஷாக்கிங்கான டேர்னிங் பாயிண்ட்ஸ்லாம் உங்கள் காதல் வாழ்க்கையில் காத்துட்ருக்கு. உங்கள் காதல் வந்து ரொம்ப நாளாக நோ கான்டாக்டில் இருக்குது, முன்னாடியே போகலை அப்படின்னா ட்ரஸ்ட் மீ. அதுக்கு முன்னாடி இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணுங்கள். நான் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். த ஃபூல், த நியூ பிகினிங், அதை தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி எனர்ஜியை கிளைம் பண்ணும். உங்கள் காதல் வாழ்க்கை ரொம்ப நாளாக வந்து நோ கான்டாக்டில் இருக்குது, ஸ்டக் எனர்ஜியில் இருக்குன்னா இப்படி தான் நீங்கள் ரிலீஸ் பண்ண போகிறீங்க. எப்படி? பிரபஞ்சத்தை நம்புகிற மூலம், புது ஆரம்பத்தை வந்து நீங்கள் எம்ப்ரேஸ் பண்ணுற மூலம். எப்படி பண்ண போகிறீங்க, எப்படி பண்ணணும், நீங்கள் உங்கள் பார்ட் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஏன்னா இங்கே வந்து நீங்கள் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கீங்க. வாட் யூ நீட் டு டூ, நீங்கள் என்ன பண்ணணும். இந்த பிளாக்மெயில் ட்ராமா இது எல்லாமே வந்து நடக்கிறது மாஸ்குலின் சைட். மாஸ்குலின் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ரூமை போய் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களை மிஸ் பண்ணுறாங்கங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கான பாசிபிலிட்டி இருந்ததுன்னா நீங்கள் பாருங்கள். இல்லைனா வீடியோ காலில் வர சொல்லி கொஞ்சம் அப்படியே ரூமை சுற்றி காட்டின்னு கேட்டிங்கன்னா தண்டவாளம் வண்டவாளத்தில் ஏறிடும். யுவர் ட்ரீம்ஸ் நீட் அ ப்ராக்டிக்கல் பிளான். உங்கள் காதல் ப்ராக்டிக்கலாக வந்து கிரவுண்ட் ஆகணும் அப்படின்னா நிச்சயமாக ஒரு ப்ராக்டிக்கல் பிளான் தேவை. அதனால தான் நிறைய பென்டக்கிள்ஸ் வந்தது. ப்ராக்டிகாலிட்டி. உங்கள் காதல் நிலை அடையணும் அப்படின்னா வாட் டு யூ நீட் டு ரிலீஸ். நீங்கள் இல்லைனா உங்கள் பர்சன் எதை ரிலீஸ் பண்ணணும், எக்ஸா இல்லை வந்து பயமா, பாஸ்ட் ட்ராமாவோட எனர்ஜியா, இல்லைனா இந்த மாதிரி ஃபேக் ஃப்ரெண்டாக, எதை நீங்கள் ரிலீஸ் பண்ணால் இந்த காதல் உங்கள் கைகளுக்கு வரும் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபெமினன், நீங்கள் என்ன பண்ணணும், இட்ஸ் டைம் டு ரிலீஸ் நெகட்டிவிட்டி. உங்களை சுற்றி கண்டிப்பாக ஒரு காமிக் எனர்ஜி இருக்குது, ஸ்கார்பியன் எனர்ஜி. ஸோ அதை ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த காதல் முன்னாடி போகும். நீங்கள் ரிலீஸ் பண்ணணும், இல்லைனா நத்திங் இஸ் செட் இன் ஸ்டோன். யாரும் உங்கள் காதலை முடிச்சிட முடியாது. அவங்க நினச்சிட்ருக்காங்க இந்த காதல் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், நாங்கள் எல்லா பண்ணுறதில் பண்ணிட்டோம், நாங்கள் பிளாக்மெயில் பண்ணிட்டோம், இத்தை பண்ணிட்டோம், அத்தை பண்ணிட்டோம், எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பிரபஞ்சம் வந்து வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு அவங்களோட கேமை இனிமேல் தான் வந்து பிரபஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் ரிவீல் பண்ண போகிறாங்க. ஏன்னா இங்கே காதல் அபரிமிதமாக இருக்குது. அதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது. அன்கண்டிஷனல் லவ் வந்துருச்சுனாவே
ஏன்னா இந்த பர்சன் ஸ்டேபிளாக இருக்காங்க. இது ரிவர்ஸில் இல்லை, பிளாக்கேஜ் இல்லை, ஃபுல் லவ் வந்து பொங்கி வழிஞ்சுட்டுருக்கு. இது வந்து பிளாக்மெயில் பண்ணுறதுனாலையோ இல்லைனா அப்பா வந்து துரோகம் பண்ணுறனாலையோ மாறிட போகிறது இல்லை. ஏன்னா இந்த பர்சன் வந்து ரொம்ப டீப் தாட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. யாரெல்லாம் அவங்களோட எனிமி, யாரெல்லாம் வந்து இவ்வளோ நாளாக வந்து அவங்கள துரோகம் பண்ணிகிட்ருக்காங்க, என்ன புரிதல் இந்த பர்சனுக்கு ஆல்ரெடி வந்துருச்சு. எதனால்? நீங்கள் ஸ்டேபிளாக இருக்கீங்க. நீங்கள் எங்கேயும் ஓடலை, எங்கேயும் ஒளியலை. யாரோ ஒருத்தவங்க உங்களை ஸ்டாக் பண்ணுறாங்க, பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. மேபி உங்களோட சோஷியல் மீடியாவை ஸ்டாக் பண்ணலாம். பட் யாரோ ஒருத்தவங்க உங்களை ரொம்ப கீனாக க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. மேபி காமிக் எனர்ஜி அப்படி தான் வந்து அவங்க அப்டிக்கல்ஸ் கிரியேட் பண்ண தடைகள் உருவாக்குறாங்க. ஆனால் அந்த தடைகள் வந்து இனிமேல் தடைகளே இல்லை. ஏன்னா பிரபஞ்சம் சொல்கிறாங்க அவங்க செஞ்சதெல்லாம் ஜஸ்ட் அட்டம்ப்ட் தான், அவ்வளோதான். அட்டம்ப்ட் வந்து சக்ஸஸ் ஆச்சா ஃபெயிலியர் ஆச்சா அப்படிங்கிறது வந்து பிரபஞ்சம் தான் முடிவு பண்ண போகிறாங்க. நீங்கள் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கீங்க. யுவர் ட்ரீம்ஸ் நீட் அ ப்ராக்டிக்கல் பிளான், அவ்வளோதான். இப்போ இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்லேருந்து உங்கள் பர்சன் தான் ப்ராக்டிக்கல் பிளானை போடணும். அவங்க போட்டு வரும்போது நீங்கள் ஸ்டேபிளாக இருந்தீங்கன்னா போதும், இந்த கனெக்ஷன் நிச்சயமாக வந்து யூனியனை நோக்கி போயிடும். இது பெரிய தடைகள் ஒன்றும் இல்லை. சுற்றி இருக்கவங்க தான் பிரச்சனை, உங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் நான் பார்க்கல. சுற்றி இருக்கவங்க தான் ஒரு மாய வலையை உருவாக்க பார்க்குறாங்க. உங்கள் காதல் நடக்காது, இப்படி போகாது, அப்படி போகாது, இனிமேல் முடியவே முடியாது அப்படின்னு அப்படியே தூசு மாதிரி தட்டிட்டு பார்க்கலாம் அப்படின்னு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தெனாவட்டு தான் இப்போ உங்களுக்கு தேவை. திமிர் ஃபெமினுக்கு ரொம்ப அவசியம். அந்த திமிர் அது வந்து என்ன சொல்கிறது, பவுண்ட்ரிக்குள்ளே, அதாவது ஒரு லைனுக்குள்ளே, லிமிட்டுக்குள்ளே இருந்தது அப்படின்னா அந்த திமிரும் வந்து உங்களுக்கு உங்களோட காதலை கொண்டு வரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.